தமிழ் சினிமாவில் 20 வருஷத்துக்கு மேலே கதாநாயகியாக வலம் வந்துகிட்டு இருக்க நடிகை தான் த்ரிஷா. இவங்களும் நயன்தாராவும் தான் 20 ஆண்டுகளுக்கு மேலாயும் இன்னும் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, விக்ரம்னு முன்னணி நட்சத்திர ஹீரோக்களோட ஜோடியாக நடித்த நடிகை த்ரிஷாவுக்கு கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் இமேஜ் சரிஞ்சது. ஆனால் மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்ததுக்கப்புறமா அவங்களோட மார்க்கெட்டு மறுபடியும் மீண்டும் சூடு பிடிச்சதுன்னே சொல்லலாம். குந்தவையா மீண்டும் வீர் கொண்டு எழுந்த த்ரிஷாவுக்கு பட வாய்ப்புகள் அதிகரித்தது. தமிழில் லியோ, விடாமுயற்சி, அதுக்கப்புறம் குட் பேட் தக் லைஃப் மற்றும் கருப்பு ஆகிய படங்களில், மலையாளத்தில் ஐடென்டி, தெலுங்கில் விஸ்வம்பரம்ங்கிற அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆனாங்க. ஆனால் இதில் அஜித் குமாரோட நடித்த விடாமுயற்சி மற்றும் கமல் சிம்புவோட நடித்த தக் லைஃப், இந்த 2 படம் படு தோல்வி, அட்டு பிளாப் ஆச்சு. அதனால் தக் லைஃப் படத்தில் த்ரிஷாவோட அந்த இந்திராணி கேரக்டர் மிகவும் விமர்சனத்துக்குள்ளானது. ரசிகர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையாகவும் மாறுச்சு. சமீப காலமாக எந்த படத்துலையும் நடிகை த்ரிஷா கமிட் ஆகாமல் தவிர்த்துட்டு வர்றாங்க. அது காரணம் என்னென்னா, கதாநாயகியை மையப்படுத்திய கதைகள் என எந்த கதை சொன்னாலுமே இப்போ கமிட் ஆகி நடிக்க முடியாது, இன்னும் சில மாதங்கள் போட்டும்னு தட்டி கழிக்கிறாங்க. ஏன்னா தொடர் தோல்வியை அவங்க சந்தித்ததுனால அடுத்து நல்ல ஒரு கதாநாயகிக்கு முக்கியத்துவமான கதை இருக்கக்கூடிய படத்தில் நடிக்கணுங்கிறதுல இப்போ அவங்க ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் இருக்காங்க.